ஸோ இப்போ கமிங் டு தட் விஸ்வரூபம் மூவி, அது வந்து அதாவது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அமைப்பு, கதை களமே வந்து ரெண்டு வேற வேற இடங்கள்ல நடக்குது. ஒன்று வந்து நியூயார்க் மாடோனா, இன்னொன்று இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத அது ஆப்கானிஸ்தான். அது ஆக்சுவலாக எங்கே சார் ஷூட் பண்ணது அந்த ஆப்கானிஸ்தான் போர்ஷன்ஸ்? ஆப்கானிஸ்தான் போர்ஷன் பல இடங்களில் ஷூட் பண்ணது. அது மெயினாக நாங்கள் பார்த்த அந்த மண், அந்த தண்ணியில்லா காடு மாதிரி ஒரு ஏரியா ஒன்று காட்டினீங்களே, அது அது ஆக்சுவலி முக்கால்வாசி வந்து ரியல் லொக்கேஷன்ஸில் போய் நிறையா மேட்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஜார்டனில் போய் நிறைய மேட்ச் பண்ணாங்க. அண்டு இங்கே கொஞ்சம் பாதி ஏரியா செட்டு போட்டு அதுக்குள்ளே பண்ண வேண்டியது இருந்தது. ஆப்கானிஸ்தான் வில்லேஜ், அந்த வில்லேஜ் வந்து இங்கே செட்டு போட்டு, ஏன்னா நிறைய பாம் பிளாஸ்ட்லாம் இருக்குது, நிறைய பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஓடணும், அது ஒரு ரியல் இடத்துல எடுத்தால் அதுக்கான ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும், பெரிய பெரிய பிளாஸ்ட்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதனால அதை செட்டு போட்டு நம்ம இங்கே சென்னையில் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ நியூயார்க்ன்றதாவது ஒரு பார்த்துருப்போம், ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி இருக்கும். இந்த ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நீங்க எப்படி ரிசர்ச்? அதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டிசைனரும் கமல் சாரும் இப்போ நேராக போய் அதுக்கான ரெக்கி பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்து அதோட ஃபோட்டோகிராஃப்ஸு, அதோட என்னென்ன அங்கே கல்ச்சர், அங்கே என்னென்ன காஸ்டியூம்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதுக்கான டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்க உள்ள ஹவுஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த ஆர்கிடெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நேராக பார்த்துட்டு வந்து எனக்கு அந்த ரெஃபரன்ஸு எல்லாத்தையுமே காட்டினாங்க. இது மாதிரி எங்களுக்கு வேணும், இது மாதிரி. அதுக்கப்புறம் நான் அந்த ஆப்கான் சம்மந்தமான மூவிஸ்லாம் நிறையா பார்க்க ஆரம்பிச்சு, அது சம்மந்தமான புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி, நெட்லேருந்து நிறைய ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்படி ஒரு பார்ட்டை நம்ம வடிவமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது இல்லை இது எல்லாமே டிசைன் பண்ணி அந்த மாடல் பண்ணி நாங்கள் எல்லாமே கமல் சார், ப்ரொடக்ஷன் டிசைனர், கேமராமேன் சானு அண்டு மதுசூதன் சாரும் இந்த படத்தில் வந்து செட்டு மாதிரி தெரியாமல் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கிறதுல விஎஃப்எக்ஸ் மதுசூதனுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். எனக்கு இந்த மதுசூதனுக்கும் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்டு சானு வர்க்கீஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவரும் வந்து இந்த நான் போட்டிருந்த செட்டை கரெக்டாக எடுத்த விதத்துக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அண்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டுரும். அது ஸோ பார்த்துட்டு உலகநாயகன் என்ன சொன்னார்? செட்டு கரெக்டாக அதை எனக்கு இருந்த பயம் என்னென்னா, எந்த செட்டுமே கமல் சார் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலவே முழுசாக ஒர்க் பண்ண படம் ஃபுல்லாக அப்படியே பயத்தில் ஒர்க் பண்ணது தான் அதிகம். எந்த செட்டாவது நல்லா இல்லைன்னு கமல் சார் சொல்லிட்டாருன்னா அது ரொம்ப அதை விட பெயின் பெருசாக இருக்காது. அப்படிங்கிறதுனால ஈச் அண்ட் செட் சின்ன சிங்கிள் ஃப்ளாட்டாக இருந்தாலும் அதை எவ்வளோ ஃபினிஷ் பண்ணணுமோ அவ்வளோ, ஒரு 4x4 ஒரு 10x10க்கு ஒரு ஃப்ளாட் வைக்கிறோம்னா கூட அது எவ்வளோ நேரம் எடுத்து வேணாலும் நல்லா ஃபினிஷ் பண்ணி நீட் ஃபினிஷ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லுக்கு வந்து செட்டுன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறது பாடுபட்டது தான் அதிகம். அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இப்போ எல்லாரும் பாராட்டுறப்ப ஆப்கானிஸ்தான் செட்டா அப்படின்னு கேட்குறப்பே அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு அதுதான் வேணும். ஆக்சுவலி நான் பண்ண செட்டு வந்து அது செட்டு, அது ரியல் லொக்கேஷனில் எடுத்தது தானே, நீங்கள் ஏன் செட்டுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதுதான் ஆர்ட் டைரக்டரோட ஜாபே. ஆக்சுவலி நம்ம சீட்டிங் இஸ் அவர் ப்ரொஃபஷனல். நாங்கள் வந்து எது பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து வெளியில் உள்ள மக்களுக்கு வந்து இது செட்டுக்குள்ளே எடுத்ததுன்னு தெரியக்கூடாதுங்கிறது தான் என் ஜாப். அதை நான் ரியலிஸ்டிக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்ண விஷயங்கள் தான் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். நல்ல விஷயமா இருக்கு. ஸோ கமல்ஜியோட பாராட்டு எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் நேஷனல் அவார்டு எதிர்பார்த்தீங்களா? நேஷ்னல் அவார்டு எதிர்பார்த்த அங்கே ஒரு செட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்த விஷயம் தான், இந்த செட்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், கேவ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், இது கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும் உனக்கு நேஷ்னல். அப்போ எதிர்பார்த்த விஷயம் உண்மை தான். ஆனால் அது வந்து இவ்வளோ சீக்கிரமாக சின்ன இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த வயசில் கிடச்சாலும் 2-3 படம் 4-5 படம் தாண்டி கிடைக்கும், இன்னும் நல்ல இதாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தது தான். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். அது பெரிய ஒர்க்கும் கூட, அந்த ஒர்க்குக்கு கிடச்சிருக்கிறது பெரிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு யார் உங்களுக்கு சொன்னது அந்த விஷயம், உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது? ஆக்சுவலி நான் ஷூட்டில் இருந்தேன், அஜய் சார் கூட அங்கே பாம்பேயில் ஷூட் போயிட்டு இருந்தது. ஷூட்டில் வந்து இது மாதிரி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து எடிட்டர் சுரேஷ் அவருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணார். அப்புறம் சங்கர் சார்ட்ட சீரியஸாக சொல்கிறாங்கன்னு நினச்சிங்களா இல்லை கிண்டல் அடிக்கிறாங்கன்னு நினச்சிங்களா? ஃபஸ்ட்டு அவார்டு உங்களுக்கு அவார்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் கன்ஃபர்மேஷன் நல்லா பார்த்துட்டு கிளியராக சொல்லுங்கன்னு நான் சொன்னது உண்மை. அப்புறம் இல்லைடா கன்ஃபார்ம் உனக்கு தான் அவார்டு அப்படிங்கிறத வந்து அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஷூட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்குலாம் நியூஸ் போக ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து கன்ஃபார்மாக உனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, உங்களை இது விஸ்வரூபத்தை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து அப்புறம் ராஜ்கமல் ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. அண்டு சொன்னாங்க இது மாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் டிசைனிங் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் இது ஷூட்டில் எல்லாருமே வந்து பொக்கை கொடுத்து கேக்லாம் கட் பண்ணி விஷ் பண்ணி எல்லாரும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த அவார்ட் ஜெயிச்ச பின்னால அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்க மேல கண்டிப்பா இண்டஸ்ட்ரியில இருக்கும். ஸோ உங்க மேல இன்னும் ஒரு அது ப்ரெஷர் அதிகமாக்கி இருக்கா? எப்படி ஃபீல் பண்றீங்க? கண்டிப்பாக நான் இப்போ இனிமேல் ரொம்ப
பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்குங்கிறதப்ப அதை தக்க வச்சுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னும் நல்ல ப்ராஜெக்ட்டை கமிட் பண்ணி நல்ல ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணி நல்ல இன்னும் ஆர்டரேஷனுக்கு என்னோட அவுட்புட் எவ்வளோ கொடுக்க முடியும், இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய கலெக்ட் பண்ணி இன்னும் புது புது மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்னும் அதுக்கான தேடல் அதிகமாகும். அது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இந்த விஸ்வரூபம் மூவில நீங்க போட்டதுல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான செட்டுன்னு எது சொல்வீங்க? இதை பண்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப நேரம் செலவு பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு. அந்த யூஎஸ் ஹவுஸ் இன்டீரியர்ஸ் கமல் சார் டான்ஸ் பண்ணுவார்ல, அந்த கிச்சன் அண்ட் அந்த ஹவுஸ் இன்டீரியர்ஸ் அது பண்ணுறது ரொம்ப நாள் எடுத்தது. ஆக்சுவலாக அது இன்டீரியர் கைஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம இது வரைக்கும் எல்லாரும் எப்போதும் நாங்கள் போடுற மெட்டீரியல்ஸில் போடாமல் நாங்கள் அதுக்கு பாம்பேலேருந்து லேபர்ஸ்லாம் கூப்பிட்டு அவங்கள வச்சுட்டு ஃபுல் ஃபினிஷ்ட் அண்ட் நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணிகிட்டே இருந்து வால்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபினிஷ் ஆகும். அவன் யூஎஸ் வால் எப்படி இருக்குமோ, அமெரிக்காவில் ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபினிஷ் வேணுங்கிறக்க இங்கே உள்ள மெட்டீரியல்ஸை வச்சு அந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்குன்னு அதுக்கு ரொம்ப டைமும் எடுத்தது. ரொம்ப பட்ஜெட் வேறு, நிறைய செலவு பண்ணாங்க. ஃப்ளோரிங்க்கே எடுத்துகிட்டு நிறைய லேக்ஸ் கணக்கில் ஃப்ளோரிங் காஸ்ட்டு அது மாதிரி நிறையா செலவு பண்ணப்பட்டது.